உங்கள் அனைவர்களையும் வேட்டையாடு விளையாடு சேனல் சார்பாக வரவேற்பதில் மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், மற்றவர்களுக்கு பகிருங்கள். நடிகர் விஜய் அவர்கள் சற்றேறக்குறைய 70 மணி நேரங்களுக்கு பிறகு கரூரில் நடந்த 41 பேர் மரணங்கள், அதற்கு காரணமானவன் விஜய். அது நடந்து 70 மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்றை வெளியிடுகிறான். அதில் என்ன சொல்லுகிறான்? தன்னுடைய செயலுக்காக வருந்தினானா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. எத்தனை பேர் இருந்தார்கள், இன்னும் நூற்றுக்கணக்கானவர் இருந்தாலும் கூட இந்த அயோக்கியன் இப்படித்தான் வீடியோ வெளியிடுவான். ஏனென்றால் இவன் அரசியலுக்கோ அந்த தலைமைக்கோ தகுதி இல்லாதவன் என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். பதறவில்லை, கண்ணீர் வடிக்கவில்லை, கவலைப்படவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான்? இதற்கு நாங்கள் காரணம் அல்ல. இறந்தவர்கள் யார்? உன்னை நம்பி உன்னுடைய முகரக்கட்டையை பார்க்க வந்தவர்கள். உன்னுடைய முகரையை கிட்ட இருந்து உன்னுடைய விக்கை நீக்கிவிட்டு பார்த்தால் தெரிந்துவிடும் யோக்கியதை என்னவென்று. நீ தலையில் வைத்திருக்கிறாய விக்கு, அதை நீக்கிவிட்டு அவர்களிடம் போட, பிறகு உன்னை பார்க்க எவன் வருவான் அங்கே? அயோக்கியனே, நன்றாக படுத்து தூங்கிவிட்டு நிறைய ஓய்வு எடுத்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு வீடியோ வெளியிடுகிறான். அதுதான் அவனுடைய லட்சணம். சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார் என்று கதறுகிறார்கள் பத்திரிகையாளர்கள். ஓடி போனான், ஒளிந்து போனான். அயோக்கியன், திருட்டு கம்மிநாட்டி போல் கயவன், நயவஞ்சகன் விஜய், நயவஞ்சகன். ரசிகர்களே, இன்னுமா இவனை நம்புவீர்கள்? இதற்கு பிறகு இந்த அயோக்கியனை நீ நம்பீர்களானால் நீங்கள் புத்தி பேதலித்தவர்கள், நீங்கள் அறிவில்லாதவர்கள், நீங்கள் சிந்தனை தெளிவில்லாதவர்கள் என்பதைத்தான் இதை காட்டும். யாருக்கு கூட்டம் விழவில்லை? நான் வந்தால் கூட்டம் கூடுகிறது. யாருக்குத்தான் கூட்டம் கூடவில்லை? நயன்தாராவுக்கு கூடாத கூட்டமா? சில்க் சிமுதாவுக்கு கூடாத கூட்டமா? அவர் கடித்த அந்த கொய்யாக்கனியை பல்லாயிரம் கொடுத்து வாங்கியவர்கள் எத்தனை பேர்? நீ என்னடா பெரிய கூட்டம் கூட்டுகிறாய் நாயே? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல் கூட்டத்திலேயே, கட்சி ஆரம்பிக்கும் முன்னையே லட்சக்கணக்கானவர்களை கூட்டியவர். ஆகவேதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கிற லட்சங்கள் பெரிதல்ல, உன் லட்சணமான முகத்தை மக்களிடம் காட்டு, அது எனக்கு 1000 வாக்குகளுக்கு அதிகமாக பெற்றுத்தரும் என்று கூறினார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இறந்த போது கூடிய கூட்டம் கின்னஸ் ரெக்கார்டு, இன்று வரை முறியடிக்கப்படவில்லை. அவ்வளவு பெரிய ரெக்கார்டு செய்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. மரணத்தில் கூடிய கூட்டம். நீ என்னடா மயிராண்டி அயோக்கியனே, உனக்கு கூடியது ஒரு கூட்டமா? அதை வேண்டுமென்றே கூட்டுவதற்கு, பெருக்கி காட்டுவதற்கு 8:45 மணிக்கு நீ நாமக்கல்லில் இருக்க வேண்டிய நாய். இந்த நாய் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அப்போதுதான் குடிக்கிறது, அப்போதுதான் உடுத்துகிறது, அப்போதுதான் உண்கிறது, அப்போதுதான் கதவை திறந்து வெளியே வருகிறது. இந்த நாய் வெளியே வருவதை இந்த ஊடகங்கள், அயோக்கிய நாய்கள் அதை காட்டி, சொறி நாய்கள், பணத்தை போட்டால் எதையும் செய்வார்கள். இன்னும் படுக்கையறையை போய் எடுத்திருப்பான். அவன் ஜட்டி மாட்டுகிறான், கழுவுகிறான், சரியாக கழுவவில்லை, திரும்பவும் போகிறான், உதவியாளர் கழுவி விடுகிறார் என்றெல்லாம் கூட செய்தி போடுவார்கள். யோக்கியமற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள், கயவர்கள். காசு கொடுத்தால் எதையும் காட்டுவான். அவன் கக்கா போவதையும் வீடியோ எடுத்து போட்டு விடுவான். அப்படிப்பட்ட அயோக்கியர்களின் உலகம் இந்த ஊடகங்கள். எந்த விதமான அறமும் இல்லை, எந்த விதமான நியாயமும் இல்லை, எந்த விதமான நீதியும் இல்லை. காசு கொடுத்தால் போதும், அவன் சொல்லுவதை அப்படியே சொல்லுவான். நாய்களே, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்களா? ஏண்டா பொறுக்கி, 8:45 நீ நாமக்கல்லில் இருக்க வேண்டியவன் இங்கேயே இருக்கிறேயே என்று அவனை கேட்பதற்கு நாதி இல்லை. காவல்துறைக்கும் யோக்கியதை இல்லை. 1 மணி நேரம் தாமதமாக வரலாம், 2 மணி நேரம் தாமதமாகலாம். அதற்கு மேலும் தாமதம் என்றால் அந்த கூட்டத்தை ரத்து செய்து அறிவிக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் அந்த கூட்டத்தை. நீ சரியான நேரத்திற்கு வருவதற்கு முன்னதாக நீ தாமதிப்பேயானால்
2 மணி நேரம் கடந்து விட்டால் அந்த கூட்டத்தை ரத்து செய்துவிட வேண்டும் காவல்துறை. இதை ஒரு விதியாக பின்பற்ற வேண்டும். நீதிமன்றம் இதை கவனிக்க வேண்டும். இவன் எந்த அளவிற்கு தாமதப்படுத்துகிறான், அங்கே மக்களுக்கு அடிப்படை வசதிகள் என்ன இருக்கிறது, நீதிமன்றம் கவனிக்க வேண்டாமா? இவன் சொகுசாக இருப்பான், இவன் தூக்கத்தை கெடுக்கக்கூடாது. இந்த அயோக்கியன் குளிர்சாதன வசதியோடு இருக்க வேண்டும். இவனுக்கு எந்த உடல் நலத்தின் எந்த விதத்து பாதித்திலும் ஒரு வியர்வை துளி கூட வந்துவிடக்கூடாது. இவன் சொகுசாக இருந்து சொகுசாக கிளம்பி அங்கே வர வேண்டும். இவனுக்கு தனி பிளைட்டு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு இவன் எதிர்ப்பான். ஆனால் இவனுக்கு தனி பிளைட், கேட்டட் பிளைட் தேவை. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அயோக்கியனின் லீலைகள் எப்படி இருக்கிறது, இவன் எப்படிப்பட்டவன். இவன் நயவஞ்சகன், கயவன். நயவஞ்சகன், கயவன். ஒரு குற்றவாளியை கூட நாங்கள் மன்னித்து விடலாம், அவன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் குற்றம் இழைத்திருக்கிறான். ஆனால் இந்த அயோக்கியன் நயவஞ்சகன். விளக்கை போட்டு போட்டு அணைத்து மக்களுடைய கதறலை ரசிக்கிறானே, இவன் எப்படிப்பட்ட சைக்கோ. இவன் ஒரு சைக்கோ. இந்த சைக்கோவை நம்பி, இந்த மரணம் பிறழ்ந்தவனை நம்பி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அயோக்கிய நடிகன் அரசியல்வாதியாகவோ அரசியல் தலைவனாகவோ பரிணாம வளர்ச்சி பெறுவதற்கு தகுதியற்றவன். பரிணாம வளர்ச்சி இவனிடம் கிடையாது, இவன் ஆகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சைக்கோவை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு என்ன சாதித்து விடப் போகிறீர்கள்? இவனுக்கு பின்னால் இருக்கிறவர்களை பாருங்கள். ஆதவ் அர்ஜுனா ஒரு கள்ள லாட்டரி, டூப்ளிகேட் லாட்டரி அடிக்கிற ஒரு கம்யூனிட்டி பையன், ஒரு திருட்டு கம்யூனிட்டி, ஒரு அயோக்கியன். அவன் கள்ள லாட்டரி, இவன் கள்ள டிக்கெட், சினிமா டிக்கெட்டை கள்ளச்சந்தையில் விற்று காசு பார்ப்பவன் விஜய். அவன் கள்ள லாட்டரி அடித்து காசு பார்ப்பவன். ஆக 2 பேருமே கொள்ளையர்கள், 2 பேருமே அயோக்கியர்கள். அந்த அயோக்கியன் சொல்லுகிறான், ஆதவ அர்ஜுனா பெரிய ஜன்சி புரட்சி வர வேண்டும், என்னடா மயிர் புரட்சி வர வேண்டும். அங்கே மக்கள் உனக்காக 41 பேர் செத்தார்களே, அங்கே போய் பார்த்தியா ஒருத்தனையாவது? மருத்துவமனைக்கு போனியாடா நாயே? என்ன ஜென்சி புரட்சி? அங்கிருந்து தலைமையில் வாங்கிவிட்ட அந்த அயோக்கியர்கள் ஒரு பெரிய புரட்சி வர வேண்டும் என்று பேசுகிறான். அவன் எப்படி இருக்கிறது பாருங்கள். லாட்டரி டிக்கெட்டுக்கு விற்கிற ஒரு கம்யூனிட்டி சூதாடி, கள்ள மார்க்கெட் டிக்கெட்டை விற்கிற ஒரு கயவன் நடிகன் விஜய், ஆர்எஸ்எஸ் கைக்கூலி நிர்மல்குமார், இன்னொருத்தன் அந்த அயோக்கியன் புஷி ஆனந்த். இந்த 2ஆம் தர பேர்வழிகள், சட்டத்தை மதிக்காதவர்கள், நியாயத்தை பின்பற்றாதவர்கள், நீதிக்கு தலைவணங்காதவர்கள். இந்த அயோக்கியர்களின் கூட்டம் ஜோம்பி கூட்டம். பொதுமக்களின் வீடுகளை நாசப்படுத்தி விட்டார்கள், விளம்பர பதாகைகளை நாசப்படுத்தி விட்டார்கள். ஜோம்பிகள். குடிசை வீட்டின் அடியிலே புகுந்து வெளியே ஏறுகிறான். ஜோம்பிகள் கூட்டம் வெளிவருகிறது. ஆஸ்பெஸ்டஸ் கூரைகளை ஒடித்து தள்ளுகிறார்கள். டிரான்ஸ்பார்மர் மீது ஏறி குதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜோம்பிகள், அயோக்கியர்கள், நாய்கள், வீட்டுக்கு அடங்காத பொறுக்கிகளின் கூட்டமாக இந்த கூட்டம் இருந்தது. பாவம் அப்பாவிகள், கீழே நின்றிருந்த பெண்மணிகள், முதிர்ந்த வயோதிகர்கள், சிறு சிறு குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். ஜோம்பிகள் தப்பித்து விடுவார்கள். அவன் கூரையிலிருந்து பீத்துக் கொண்டு மேலே போய் விடுவான். எவனுடைய தலை மீதாவது நடந்து போவான். சின்னஞ்சிறு குழந்தை, 1.5 வயது குழந்தையை வயிற்றிலே குடல் வெளியே தள்ளிவிட்டது. மிதித்து கொண்டு போயிருக்கிறார்கள். மிதித்து போயிருக்கிறார்கள் இந்த ஜோம்பிகள். யார் இவர்கள்? இந்த காவாடி பயன் விஜயின் ரசிகர்கள். இதையெல்லாம் பேசுவதற்கு நமக்கு வயிறு எரிகிறது. இப்படிப்பட்ட அயோக்கியனை இன்னும் சில பேர் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள், குறிப்பாக பிஜேபி முட்டுக் கொடுக்கிறது. என்ன மயிருக்கு? அவன் இதில் நக்கி பிழைக்க பார்க்கிறான். எப்படி இங்கே கால் ஊன்ற முடியும் என்று எதிர்பார்க்கிறான். மக்களின் இரத்த சகதியிலே தாமரையை மலர வைத்து விட வேண்டும். எத்தனை மக்கள் இறந்தாலும் அது பற்றி கவலைப்படாதவர்கள் பிஜேபிக்காரர்கள், ஆர்எஸ்எஸ். அப்படித்தான் மலர வைத்தார்கள் தாமரை. இரத்த சகதியிலே குஜராத்தில் மலர வைத்தான். இரத்த சகதியிலே ஒன்றிய அரசை நிறுவியிருக்கிறான். இன்றைக்கு அந்த இரத்த சகதியை தமிழ்நாட்டிலும் இந்த விஜய் என்கின்ற ஒரு
மடப்பயன், மடையன், அறிவற்றவன், தமிழ் பேச தெரியாதவன், தமிழ் படிக்க தெரியாதவன், இந்த அயோக்கியனின் உதவியிலே இங்கே தாமரையை மலரச் செய்ய அந்த அயோக்கியர்கள் முயல்கிறார்கள். ஹேமமாலினி எப்படிப்பட்டவள் இவள்? கும்பமேளாவில் அங்கே யூபியில் நடைபெற்ற அந்த நெரிசல்களில் பல நூறு பேர் இறந்தார்கள். இவள் அதை பற்றி என்ன சொன்னால், இதெல்லாம் சாதாரண விஷயங்கள், இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றால், அவளை கூட்டி வந்து இங்கே ஒரு உண்மை கண்டறியும் குழு, மயிரை கண்டறியும் குழு, இந்த அயோக்கியர்களின் குழு இது. ராகுல் காந்தி அவர்கள் விழிப்புடன் இருந்து தம்முடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு எம்பிக்கள் அடங்கிய, மற்ற மாநிலங்களின் எம்பிக்கள் அடங்கிய உண்மை கண்டறியும் குழுவை அனுப்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நிச்சயமாக அது மாற்று ஏற்பாடு நிச்சயமாக செய்யப்பட வேண்டும். அறிவர் திருமாவளவன் அவர்கள் ஆழ்ந்து யோசித்து இதை சொல்லியிருக்கிறார். எவனும் சொல்லவில்லை, எவனும் சொல்ல முடியாது. ஆழ்ந்த அறிவுமிக்கவர் திருமாவளவன். அவருடைய பேச்சுக்கு மதிப்பளித்து இது செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த சங்கிகள் இதை தங்களுக்கு சாதகமான நிகழ்வாக மாற்ற முயல்கிறார். இந்த புறம்போக்கு பொறுக்கி நாய் விஜய், இவனை பற்றி பேசுவதானால் வயிறு எரிகிறது. எதற்கும் லாய்க்கற்ற ஒருவன். அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ், அன்ஃபிட் ஃபார் பப்ளிக் லைஃப், அன்ஃபிட் ஃபார் எவர்திங். இந்த அயோக்கியனை தூக்கி தலையில் வைத்து ஆடுகிறீர்களே மக்களே, உங்களுக்கு புரியவில்லையா? 30 பேர் செத்துட்டாங்க சார்னு ஒருத்தன் ஓடுறான் பின்னாடியே செய்தியாளர்கள். இவன் திரும்பி கூட பார்க்காமல் போகிறானே இந்த பொறுக்கி கம்மநாட்டி பயல். இவன் அவங்க தலைவர். ஒரு வார்த்தை பேசினானா இன்றைக்கு அமர்ந்து கொண்டு பெரிய விளக்கண்ண மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறான். அயோக்கிய நாய். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு. செருப்பை எடுத்துக்கொண்டு அவன் எங்கிருந்து தென்பட்டாலும் அவனை அடிக்க வேண்டும், செருப்பால் அடிக்க வேண்டும். அவனுடைய கூட இருந்த ஆதவர்ஜினா, அந்த தமிழ்நாட்டு பெயர்கள் புஷி ஆனந்த், நிர்மல்குமார், இந்த நீதிமன்றத்துக்கு என்ன கேடு? இந்த 2 பேரை மட்டும் பிடிச்சி போட்டீங்களே அப்பாவி. மாவட்ட செயலாளரையும் நகர செயலாளரையும் பிடிச்சி போட்டிருக்காங்க. கிடைத்தது இடித்த வாயர்கள் 2 பேர். முக்கியமான காரணிகள் யார்? ஏன்டா அவனை பிடிக்கலன்னு நீதிமன்றம் கேட்க முடியுதா? கேட்க முடியுது. ஸ்டாலின் ஆட்சிக்கு முதுகெலும்பு இருக்கா? இல்ல. ஏன் அந்த நாயை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணல? ஒரே ஒரு நபர், ஒரு ரசிகர் இறந்து விட்டதற்காக அல்லு அர்ஜுனை கைது செய்தார்கள். 41 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த நாயை இன்னும் தொட முடியவில்லை. அவன் எஃப்ஐஆர் கூட போடல. அது மட்டும் இல்ல, இந்த ஆதவர்ஜினா என்ற அயோக்கியன் ஜஞ்சி புரட்சி வேணும். புரட்சி என்ன மயிர் புரட்சிடா? நீ எங்கடா இருந்த இவ்வளவு கிழமை? எங்க இருந்த? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, உன் பங்கு என்ன? மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் போராட்டம், உன் பங்கு என்ன? நீ எங்கடா நின்ன? நீ எதிரடா வந்த? ஆதவர்ஜினா வனமாடு மாதிரி வளர்ந்துருக்கிறான் அயோக்கியம். ஊரான் சொத்தை உடையோட போட்டவன் இந்த தமிழன். திருமாவளவனை ஏமாத்த பார்த்த அயோக்கியம். அவர் மூச்சுக்கிட்டார். இங்க வந்து இந்த அயோக்கியனோட சேர்ந்திருக்கிறாங்க கூட்டு களவாணிகள். ஜென்ஜி புரட்சி வேண்டும் போட்டு உடனே எடுத்தான் ஆண்மையற்ற நாய். அதையும் ஒழுங்கா சொன்னானா? இவர்கள் எல்லாம் நம்பித்தான் இந்த அரசியல் இருக்கிறதா? இந்த அயோக்கியர்களின் கூட்டம், இந்த கயவன் நயவஞ்சகன் விஜய், கிரிமினல் ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், இன்னொருத்தன், இவன் எல்லாம் RSS. இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த 41 வீடுகளிலே இழவு விழுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். ஒரே ஒரு தாவேக்கா நிர்வாகி கூட இன்று வரை, இப்பொழுது வரை, இந்த நிமிடம் வரை இழப்பு ஏற்பட்ட எந்த வீட்டுக்கும் போகவில்லை என்பதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். மடையர்களே, மக்கு பிளாஸ்டிகளே, கண்மூடித்தனமான குருடர்களே, எவனாவது வந்து உங்களை பார்த்தானா? எவனுமே வரவில்லை. இப்படிப்பட்டவர்களே நீங்கள் நம்புகிறீர்கள்?
இன்னுமா நம்புவீர்கள்? அவன் சொல்றான் விஜய், தெம்போடு தைரியத்தோடு மேலும் போவோம், புட்டுங்கோடா கம்யூனிட்டி நாய, செருப்படி விடும். சனிக்கிழமை சனியனாக மாறின இந்த விஜய் இது ஒரு கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறான். அடுத்து வருவான், நிச்சயமா வருவான். இது ருசி கண்ட பூனை. எத்தனை பிழங்கள் விழுந்தாலும் அதன் மீது நின்று கொண்டு அரசியல் செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். இன்னும் வருவான். தமிழக அரசுக்கு ஆண்மை இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஒரே ஒரு ரசிகன் இருந்ததற்காக அல்லு அர்ஜுனாவை கைது செய்தானே ஆந்திராவிலே. 41 பேர் மரணத்திற்கு காரணமான இந்த நயவஞ்சகன் விஜயை எஃப்ஐஆர் கூட போடாமல் விட்டு வைத்திருக்கிறீர்கள். என்ன காரணம் இது? என்ன காரணம்? ஏன் இவன் இன்னும் கைது செய்யப்படவில்லை? ஆதவர்ஜினா என்கின்ற அந்த எருமை மாடு இன்னும் ஏன் கைது செய்யப்படவில்லை? புஷி ஆனந்த் என்கின்ற அந்த புல்டாக் இன்னும் கைது செய்யப்படவில்லை. ஏன்டா இவனெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க? இவெல்லாம் என்ன செய்ய போறான் இந்த நாட்டுக்கு? மக்களை பிளவுபடுத்துவது, இதன் மூலமாக அரசியல் செய்ய எண்ணுகின்ற இந்த அயோக்கியர்களை இன்னும் விட்டு வைத்திருப்பது அநியாயம், பெரும் அநியாயம். கோர்ட்டுக்கும் இதை கேட்க வைக்க இல்லை. பெரிய மனசாட்சியை போடி தீர்ப்பு சொல்லுவாராம் அவர். மனசாட்சி சட்டப்படி தீர்ப்பு சொல்லியா? மனசாட்சி என்ன? கட்சிக்கு கட்சி, ஆளுக்கு ஆள், நேரத்துக்கு நேரம் அது மாறும். சட்டத்தின்படி தீர்ப்பு சொல், அது மாறாது. சட்டத்தின்படி தீர்ப்பு சொல், சட்டத்தின்படி நீ இன்னும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு முதற் காரணமான அந்த நயவஞ்சகன் விஜயை கைது செய். இந்த எருமை மாடுகள், ஜெர்சி பசு புஷி ஆனந்த கைது செய். இந்த எருமை மாடு பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கிறான் அயோக்கியன். லாட்டரி டிக்கெட்ல திருட்டு கம்யூனிட்டி. பெரிய ஜென்சி புரட்சி வேணுமா அவரு? ஆதவ அர்ஜுனா அந்த கம்யூனிட்டி கைது செய். நிர்மல் குமார் அவன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், அவனை கைது செய். இன்னொருத்தன் இடியிலேருந்து வந்து சேர்ந்தானே அந்த அயோக்கியனையும் கைது செய். இவனை திருட்டு கம்யூனிட்டி எங்கேருந்து சேர்ந்துருக்கிறாங்க. அவனே ஒரு திருடன், அவனை பிடிக்க போன ஒரு போலீஸ்காரன் அந்த கட்சியிலே சேர்ந்தானா எப்படி இருக்கும்? அது மாதிரி வாங்கி இடி அதிகாரி என்று சொல்லிக்கொண்டு அவனையே கைது செய்ய போய் அவனுடைய விசாரணைக்கு போயிட்டு இன்னைக்கு அவன் கட்சியிலே போய் சேர்ந்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் என்ன கோமாளித்தனமான கூத்து என்று பாருங்க. இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கோ தைரியமாக எடுத்துச் சொல்வதற்கோ ஊடகங்கள் எவனும் இல்லை. எல்லாம் காசு கொடுத்தாக்கா அவனுக்கு அடிவரடியாக போய் நிற்கிறான். ஆஹா, இது போல் ஒரு கூட்டம் இல்லை, மிகப்பெரிய கூட்டம். விஜய் கொளித்துக் கொண்டிருக்கிறார், இதோ வெளியே வந்து விடுகிறார், கார்டு எடுத்து வைத்து விட்டார், வாயில நல்லா வருகிறார். அயோக்கிய தமிழ்நாட்டில் ஜட்டி மாட்டுகிறார், குண்டி கழுவுகிறார், சொல்றார். அதையும் குண்டி சரியாக கழுவில்லை, திரும்பவும் போகிறார். குண்டி கழுவிவிட 2 பேர் நிற்கிறார்கள். ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் குண்டியை கழுவிவிட்டார்கள், ஜட்டி மாட்டி விட்டார்கள். ஏண்டா கேட்கிறீங்க? பொறுக்கி நாய்களே, பொறுக்கி நாய்களே. பணத்தை வீசியிருந்தால் பொறுக்கி நாய்களாக அவனை தூக்கி எறிகிறீர்கள். அவன் என்ன வானத்திலிருந்து குறித்தான அந்த விஜய் என்கிற தருமாந்திரம். அவன் விக்க கட்டிட்டு பாருங்க, அவன் மூஞ்ச கிட்ட போய் பாருங்க. ரத்த கண்ணீர்ல செகண்ட் பார்ட்ல வருவார் எம்ஆர் ராதா, அதோட கேவலமா இருக்கும். மூக்கிற பையன், மூக்கு இல்லாதவன், முடி இல்லாதவன், அந்த அயோக்கிய நாயை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறீங்க. திருட்டு கம்யூனிட்டி, பொறுக்கி பையன். 30 பேர் செத்துட்டா ஓடுறான் டிவி கூட பார்க்காம. ஒரு வார்த்தை அதை பத்தி பேசல. மனுஷனாடா அவன், அவனை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறீங்க. போய் போறீங்களா?